தவமே ஜெயம். நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ வாராகி குருபீடம் அவர்களுக்கும் வணக்கம். உறங்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி சகசரத்தில் உறையும் சிவனுடன் பிரம்மத்துடன் ஐக்கியப்படுத்துவதே யோகிகளின் லட்சியம். உறங்கும் குண்டலினி என்று சுழுமுனை நாடியில் சுவாசம் செய்யாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் சுவாசத்தையே கூறுகிறார்கள். அதில் சுவாசம் செய்து அந்த காற்றை மேலே செலுத்தினால் சகசரத்தில் உறையும் சிவம் என்றால் பாலில் உறையும் நெய் போல அந்த பிரம்மத்தில் நீயும் உறைந்து விட்டால் அதுவே சிவயோகம். உறையும் என்றால் இருக்கிறது, ஆனால் நீதான் அதை எடுக்க வேண்டும். பாலில் நெய் இருக்கிறது, ஆனால் நீதான் அதை எடுக்க வேண்டும். பாலாக இருக்கும் பொழுது நெய் கிடையாது. அதுபோல் உடலாக நீ உன்னை பாவித்தால் பிரம்மம் கிடையாது. பால் வெண்ணையாக மாறுவது போல் உடலை விட்டு நாமும் பிரம்மமாக மாற வேண்டும், மீண்டும் பிறக்க வேண்டும். பிரம்மனுக்குத்தான் நான் என்ற அகங்காரத்தால் தான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மறந்துவிட்டார். ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் அவருக்கு தெரியும். அகங்காரத்தில் பிரம்மம் மறைத்துவிடும். அந்த நான் என்ற அகங்காரம்தான் முருகன் சிறை வைத்தார். ஆண்டாள் பிறக்கும்போது ஞானியாகத்தான் பிறந்தார். அரங்கனுக்கு மாலை தொடுக்கும்போது அவர் தேக சிந்தனை இல்லாமல் அரங்கன் சிந்தனையோடு தொடுத்து கண்ணாடியில் தன் உருவத்தை பார்க்கும்போது தன் உருவம் தெரியாமல் அரங்கன் உருவை தெரிந்ததால் அரங்கனுக்கு மாலை சூடுவதாக தானே மாலையை சூடிக்கொண்டாள். பெரியாழ்வார் இல்லாத போது தினமும் இப்படியே நடந்தது. பெரியாழ்வார் கண்ணன் கதையை கூற அதிலேயே மனம் லயத்து அரங்கனையே அடைய அந்த பிரம்மத்தையே நினைத்து ஒரே சிந்தனையுடன் இருந்ததால் கண்ணாடியில் தன் உருவம் தெரியாமல் அரங்கன் உருவமும் தெரிந்ததால் அதற்கே மாலை சூட்டி மகிழ்ந்தார். ஆண்டாள் கோவிலுக்கு ஆசிரியர் சென்றபோது ஆண்டாள் கூறிய அந்த உண்மையை உங்களுக்கு பகர்கிறேன். தன் தவத்தால் தன்னையே அரங்கனாக மாற்றிய ஆண்டாள் அவர்கள் ஆண்டான் தன் பிம்மத்தை தானே சேர்த்து கொண்டார். குளவி புழுவை தன் உருவாக மாற்றுவது போல் பிரம்மத்தை பற்றினால் அந்த ரூபத்தையும் எந்த ரூபத்தையும் எடுக்கலாம். ஆண்டாள் கண்ட கண்ணாடியை அனைவரும் பார்க்க வைத்திருக்கிறார்கள் கோவிலில். உடல் வேறு சூட்சும தேகம் வேறு என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உடல் கண்ணுக்கு தெரியும், உயிர் பிரம்மம் உயிருக்குத்தான் தெரியும். கோதை தன் மணவாளனுக்கு மாலையிட்டு கண்டதை தன் தந்தையிடம் எப்படி கூறுவது என்று வெட்கம் காரணமாக கூறாது மறைத்தாள். பெண்ணுக்கே உரிய சுபாவம் அது. 4 பக்க பேப்பரில் உலக விஷயங்கள் அறிவது போல் பிரம்மத்தை பற்றினால் அனைத்து உலக விஷயங்களையும் அறியலாம். கீழே ஏதேனும் தவறவிட்டால் அதை மீண்டும் தவறவிடாமல் பழகிக்கொள்ள வேண்டும். சுபசகுனம் அல்ல என்று கருதாதீர்கள். சிறு வயதில் நீங்கள் நடக்க பழகும் போது கீழே விழுந்துதானே பின் நடந்து பழகி வந்தீர்கள். அதுபோல தவறை இனி தவறவிடாமல் வாழ பழகுங்கள். குழந்தை நடை பழகுவது போல. மரத்தில் கூடுகட்டு வாழும் பறவைகள் பறந்து போய்விடும். எங்கோ பிறந்த பறவைகள் இரவில் மரத்தில் வந்து தஞ்சமடைந்து ஒரு இரவு பொழுதை இனிமையோல் கழிப்பது போல் ஞானியர் வீட்டில் வளர்பவர்கள் இறக்கை முளைத்தவுடன் தன் வேலை முடிந்தவுடன் பறந்து போய் விடுவார்கள். ஞானி அருகில் இருந்தும் அவர்களுக்கு ஞானம் ஒரு பொருட்டாக தோன்றாது. எங்கோ பிறந்து வளர்ந்தவன் ஞானியை அடைந்து பணிந்து ஞானத்தை அடைகிறான். எங்கோ பிறந்த பறவைகள் மரத்தை தஞ்சம் அடைவது போல். இருள் நிறைந்த அறையில் ஒரு விளக்கை வைத்தால் இருள் அகன்று ஒளி வருவது போல கர்மவினை தீவினை பிறவிப்பினி எல்லாம் ஒளி தேகம் பெற்றபின் இருள் நிறைந்த இந்த உடல் பிரிந்துவிடும். விளக்கு வைப்பதற்கு முன் அந்த அறை இருளாகத்தான் இருந்தது. விளக்கு வைத்த பின் இருள் போகவில்லை, மறைந்து விட்டது. அதுபோல பிரம்மத்தில் கலந்தால் உடல் போகாது, மறைந்துவிடும். இரவு உலகம் இருளாக இருக்கிறது. சூரியன் உதித்தவுடன் இருள் மறைந்து ஒளியாக அனைத்தும் நம் கண்களுக்கு தெரிவது போல நம் புருவத்தில் ஒளி தோன்றினால் அனைத்து உண்மைகளும் உனக்கு புலப்படும், தெரிய வரும். ஒளி தோன்றாத வரை நீ அறியாமை என்ற இருளில்தான் வாழ்கிறாய். வெறும் ஜடமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருள் சூழ்ந்த அறை போல எதற்கும் உதவாமல் சூரிய ஒளியில் உலகை நீ காண்பது போல ஆன்ம ஒளியில் நீ அனைத்தையும் காண்பாய். ஒளியே உயிர். உடலை பற்றாதீர்கள், அது நிழல், மறைந்துவிடும். நிழல் நிஜமல்ல. உடல் உன் நிஜ சொரூபமல்ல. உடலின் வடிவமும் நீ அல்ல. உடல் உயிரல்ல. உயிரின் வடிவமும் உடல் அல்ல. உயிரின் வடிவம் ஒளி ரூபமே. ஒளிக்கு வடிவம் உண்டா? நீர் சொம்பில் இருந்தால் அந்த வடிவம் எடுப்பது போல ஒளியும் தான் இருக்கும் இடம் வடிவம் எடுக்கும். நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானில் முற்றும் அழியாத உடம்பு அவ்வை குரல். அழியாத உடல் கிடைக்கும் ஒளி தேகம். பெண் மாதவிடாய் கழிவில் தானே நீ பிறக்கிறாய். இந்த உடலிலிருந்து வெளியேறுவது எல்லாம் கழிவு தானே. இந்த கழிவுகள் எல்லாம் நீயா? தினம் வெளியேறும் கழிவுகளுக்காக தினம் பாடுபடுகிறாய். உன் உயிரை மறந்து விடுகிறாய். நீ பிறக்கும்போது வந்த அவயங்கள் பிறகு ஒவ்வொன்றாக போய்விடும். பல் போய்விடும், முடி நரைத்துவிடும், நாடி செயலிழந்துவிடும், உணவு செரிமணமாகாது, நடை தளர்ந்துவிடும், உடலிலிருந்து ஒவ்வொன்றாக பிரிந்து போகும். முன் உயிரை தேடி பற்றிக்கொள். நீ சேர்த்து வைக்கும் எந்த பொருளும் உன் உயிரை கட்டாது.
காப்பாற்றாது. உன் மனைவி மக்கள் யாரும் காரின் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றுவது போல் உன் உடலில் உள்ள கருவிகளை மாற்றித்தர முடியாது. கழிவை தங்கமாக்க முடியாது. சித்ராஜ் சுவாமிகள் அடிக்கடி இதை கூறுவார். கழுதை எத்தனை முறை சோப்பு போட்டு கொடிப்பிட்டாலும் அழுக்கு போவதில்லை. அதுபோல உன் உடலை எத்தனை முறை சுத்தம் செய்தாலும் மீண்டும் அழுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று அவர் கூறுவார். தவத்தால் ஞானத்தை அடையலாம். தவம் செய்ய முடியாவிட்டால் குருவிடம் சரணகதி அடைந்தால் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவருக்கு பணிவிடையும் செய்வதன் மூலம் பிரம்மத்தின் அருளை பெறலாம். குருவும் பிரம்மம் தானே. குருவோடு கலந்து விட்டால் நீயும் பிரம்மம் தானே. நீர் பாலோடு கலந்தால் நீரும் பாலாவது போல் அரைத்த மாவு சர்க்கரையோடு சேர்த்த பின் அதுவும் இனிப்பது போல குருவோடு கலந்து விட்டால் நீயும் பிரம்மமாகி விடுவாய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.